மாமா, காலையில இருந்து இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போவோமா? நீ இல்லாத நேரத்துல பிள்ளைய சரியாவே கவனிக்க முடியல. நீ இருந்தீன்னா கரெக்டா தடுப்பூசி போட்டுருவ, சத்து மருந்து கொடுத்துருவ, எல்லாம் பண்ண. நீ இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியல. இளிச்சக்கா வீட்டுக்கு வர நீ தூக்கிட்டு போயிட்ட. மாமா, அந்த கதையை விடு. போய் போய் கதையா சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, பாப்பாக்கு கடைசியா நம்ம எப்போ ஊசி போட்டோம்? எல்லாம் ஃபைல்ல வச்சிருக்கேன்டி. கரெக்டா எனக்கு எல்லாமே தெரியும். நாளா எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன் தெரியுமா எல்லாத்தையும். நானும் தான் பாப்பா விஷயத்துல கரெக்டா இருக்கேன். சரி வா, நம்ம ஆஸ்பத்திரி கொண்டு போவோம். பிள்ளைக்கு மேல் சூடுது. வாட்டி ஆஸ்பத்திரிக்கு போவோம். என்னம்மா பிரச்சனை பிள்ளைக்கு? நோய் நோய்னு அழுதுகிட்டே இருக்கு, என்ன செய்யனே தெரியல. மேல் சுடுதான்னு பாத்தீங்களாமா? மேல பிள்ளைக்கு ஒரு துணி கூட போடல. துணியை பூரா நினைச்சு போடுது. எவ்வளவுதான் துவைக்க முடியாதுன்னு சட்டை போடாம தீட்டு வந்துட்டேன். பிள்ளைக்கு மேல் நெருப்பா கொதிக்குமா? காய்ச்சல் அடிக்கணும் உனக்கு தெரியலையா? ரொம்ப அழுதுட்டே கிடக்குன்னு கொஞ்சம் டப்ல தண்ணி பிடிச்சி உட்கார வச்சிருவேன். விளையாடிட்டே கிடக்கும் நாள் பூரா. அடக்கடவுளே, அப்படிலாம் பண்ணா பிள்ளைக்கு காய்ச்சல் வந்து ஜன்னி வந்துடும். ஏமா அப்படி பண்ற? உனக்கு என்ன வேலை? இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், ரீல்ஸ் போடுவேன். எனக்கு அதுல கொஞ்சம் வேலை பிஸியா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் எதுக்குதான் பிள்ளைய எனக்கே தெரியல. அப்புறம் மேல ஒரு மாதிரி அலர்ஜியா இருக்கு, அதுவும் என்னன்னு பாத்துருங்க. எவ்வளவு நாளா இருக்கு? பிறந்ததுல இருந்தே மேல அலர்ஜியா தான் இருக்கு. நான் தான் ஆஸ்பத்திரிக்கு போவே எரிச்சல் பட்டு வீட்லயே வச்சிட்டு இருக்கேன். இப்போ அது சொரிஞ்சு புண்ணாயிட்டு. என்னம்மா படிச்சிருக்க? பிகாம் வரை படிச்சிருக்கேன். படிச்ச மாதிரியா இருக்கு. ஆளை பாருங்க ஆளை. பிள்ளைக்கு தடுப்பூசியாவது போட்டியா? பிள்ளைக்கு எத்தனை மாசம் ஆகுது பிறந்து? பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில் போட்டுவிட்டாங்கல்ல ஒரு ஊசி, அதோட வீட்லேயே தான் கிடக்கு. அழும்போதெல்லாம் தண்ணியில் உட்கார வச்சிருவேன், அமைதியாயிரும். தண்ணினா அதுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. சிலரும் மண்ணில் விடுவேன், மண்ணிலையும் நல்லா விளையாடும். பிள்ளை பிறந்து 8 மாசம் ஆகுது. தண்ணியில விட்டு விட்டு காய்ச்சல் இழுத்து வச்சிருக்க, மண்ணுல விட்டு விட்டு அலர்ஜி ஆக்கி வச்சிருக்க. என்ன பொம்பளையோ? அங்க தள்ளி நில்லுமா, அடுத்த ஆளை பார்த்துட்டு உங்களுக்கு வாரேன். என்ன ராணி, என்னாச்சு? இல்ல பாண்டி, சும்மா அழுதுகிட்டே இருந்தான்னு வச்சுக்கேன், போற வழியில எங்க தூக்கி போட்டு போயிருவேன். பத்துக்க மண்டை குடைச்சலா இருக்கு. ராணி, என்ன பிள்ளைத்திட்டு இருக்க? என்னாச்சு? பிள்ளைக்கு காய்ச்சல்க்கா, நான் கொஞ்சம் காட்டிட்டு போயிரட்டுமாக்கா? நீ காட்டு. நான் டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்க தான் வந்தேன். டாக்டர், பிள்ளைக்கு ஒரே மேலாம் சுடுது. இந்த இது இருக்குல்ல, பேராசிட்டமால் மருந்து ஒரு சின்ன முடி கொடுத்தேன். 205ml போட்டிருந்தது. சரி, எவ்வளவு கொடுத்தீங்க? ஒரு கோடு வரை தான் கொடுத்தேன். ஆனால் காய்ச்சல் விடலை. என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். எப்பத்துல இருந்து காய்ச்சல் அடிக்கி? இப்போதான் 1 மணி நேரம் தான் ஆகுது. ஆனால் வச்சுக்கிட்டு இருக்க கூடாதுல, அதான் உடனே தீட்டு வந்துட்டேன். ஏமா பிகாம் படிச்சவள, இவங்களை பார்த்து கத்துக்கோ. அவங்க 2 பேரும் புத்திச்சரி இல்லாதவங்க. ஆனா பிள்ளைய எப்படி பார்க்காங்க பத்தியா? நீனு இருக்கிய தண்ணியில உட்கார வச்சு, மண்ணில் உட்கார வச்சு ரீல்ஸ் போடணுமா? ஆளை பாருங்க ஆளை. இரு, உனக்கு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க. டாக்டர் ஆம்புலன் என்னாலும் செய்வேன். மாத்திரையை கொடுங்க, பீஸ் தான் வாங்குதில்ல. இரு, உனக்கு பாறேன். சரிம்மா, இப்போ நான் ஒரு மருந்து எழுதி தரேன், அது பிள்ளைக்கு கொடுங்க, சரியாயிரும். டாக்டர், நாங்கள் கடைசி 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஊசி போட்டோம். இப்போ எதுவும் ஊசி போட வேண்டியது இருக்கா? ஃபைல் எடுத்துட்டு வாங்க, அது பார்த்து தான் சொல்ல முடியும். காய்ச்சல் இருக்கிற பிள்ளைக்கு தடுப்பூசி போடக்கூடாது, அதனால 1 வாரம் போட்டு. சரியா? ரெண்டக்கா சீக்கிரம் மருந்து எழுதி தாங்க. இந்தாம்மா, இந்த மருந்தை வாங்கி கொடு, நம்ம மெடிக்கல்ல இருக்கு. சரியா? டாக்டர் ஃபீஸு 300 ரூபா. காசே இல்லையே. உங்களுக்கு கொடுக்கவும் காசு இல்ல, மருந்து வாங்கவும் காசு இல்லையே. எம்ம காசு இல்லாம எப்படிமா யாருமா உங்களுக்கு செய்வாங்க? அப்ப நீங்க இங்க பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கவே கூடாது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தானமா போயிருக்கணும். அங்க எனக்கு சரியா கவனிக்கிற மாதிரி மனசுக்கு தோணல. நீங்க நல்ல பாப்பீங்களா தான் கொண்டு வந்தேன். உங்க 2 பேருக்கும் பாவப்பட்டு வேணா விடுதேன். இதே பழக்கமா வச்சுக்கிட்டு ஓயாம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன்னு சொல்லி வாங்கிக்கோங்க மருந்து. சரியா? அடுத்த வாட்டி காசோட தான் வரணும். 50,000 இருக்குமே இவகிட்ட, என்ன காசு இல்லாம இருக்கா? என்ன பாலாண்ணே? சொல்லுங்க சுந்தரி அக்கா. ஏன்னா ராணிக்கிட்ட 50,000 இருக்குமே. உங்களுக்கு தெரியும்ல, அவ வேலைக்கு போனால எம்டி போன வரனா 50,000 கொடுத்தாரு. அவ வெறுங்கையோட்டி தான் வந்தா, இடிச்சக்கா புடுங்கிருக்கும். இழிச்சக்காலம் புடுங்கல, அவங்க அப்படி செய்யற ஆளே கிடையாது. ராணிட்ட கேட்டு பாருங்க. இல்ல சுந்தரி அக்கா, அவ வெறுங்கையோட்டி தான் வந்தா, பிள்ளைய மட்டும் தான் கொண்டு வந்தா. எனக்கு நல்லா தெரியும். ஏதோ தப்பா இருக்கு. வெளியே விட்டுட்டு பீத்திச்சிருக்கி. அடப்பாவி, இவ்வளவு நேரம் அக்கா நல்லா பேசினானே. அழக்கூடாது. அம்மா உனக்கு மருந்து கொடுத்து தூங்க வைப்பேன். ஏமா, நீ ஒண்ணு பண்ணு, குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு அவங்க வீட்டுல போய் ட்ரைனிங் எடுத்துக்கோ. சரியா? சீக்கிரம் மருந்து எழுதி தாங்க டாக்டர். கொஞ்ச நேரம் போன் நோண்டாலும் கையெல்லாம் நடுங்குது. சீக்கிரம் தாங்க. உன்னையதான் முதல்ல ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். வாடு, நீ வராத ஓடிரு. ஆளு மண்டையும் பாரு. உங்களுக்கு என்னம்மா? டாக்டர், அடிக்கடி தலைவலி வருது, ரொம்ப தலைவலி தாங்க முடியல. கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுவீங்களா ரொம்ப நேரம்? ஆமா, அப்புறம் கண்ணாடி கூட போட்டிருக்கேன்.
நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு ஐ ஹாஸ்பிட்டல்ல பார்த்து முதல்ல கண்ணை செக் பண்ணிட்டு பவர் எதுவும் மாத்த வேண்டியது கிளாஸை மாத்துங்க. அதுக்கப்புறமும் சரியில்லைன்னா வாங்க என்னன்னு பார்ப்போம். அப்புறமா ஸ்கேன் தான் எடுக்கணும். சரி டாக்டர். 50,000 ரூபாய் என்ன ஆச்சு என்னன்னு தெரியலையே, கண்டுபிடிச்சு அவளுக்கு சேர வேண்டியது கொடுக்கணும். பாவம் ஆஸ்பத்திரி கூட காசு இல்லாம அலையுதால. ராணியை பார்க்க பாவமா இருக்கு. ஆனா இப்ப எவ்வளவு நல்ல பிள்ளைய பார்த்துட்டு இருக்கா. மிந்தி கூட இப்படி பார்க்கவே மாட்டா. 2 பேரும் எவ்வளவு பொறுப்பா ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு ஊசியெல்லாம் கரெக்டா பேசுதாவ. நமக்கு கூட இந்த அறிவு இல்லையே. நமக்கு 1000 பிரச்சனை இருக்கிறதால இதெல்லாம் மறந்துடுது. அவங்க 2 பேருக்கும் பிள்ளை தானே உலகம். அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. திங்கள் கிழமை பேதி மாத்திரை சோறு. சுவாதிப்பாட்டி, இன்னைக்கு திங்கக்கிழமை பேதி மாத்திரைலாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் எப்படிட்டு அந்த கிழவனுக்கு ஏமாற்றி கொடுத்துருவீங்களா? நான் பார்த்துக்கிட்டதே போகும். திங்கக்கிழமை திரும்பாத பயணம். அப்போ செவ்வாய்க்கிழமை திருமண பயணமா? அப்படிலாம் வராது. எங்க போற? விளையாடுறதுக்கு பால் வேணுமோ? உங்க பெட்ரூம்ல இருக்கு, போய் எடுத்துக்கோப்போ. பிள்ளை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கு. ஏங்க இந்த மாசம் பென்ஷன் பணம் ஏறிட்டா? யாரிட்டு செல்லம்மா? ஏன் காக்க? பேங்குக்கு போய் பணம் எடுத்துட்டு வரணும்ல, அதான் கேட்டேன். சாயந்தரம் ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வரேன். மளிகை சாமான் கரண்ட் பில்லு எல்லாம் கட்டி போவ. ஒரு 10,000 பாபுக்கு கொடுத்துருங்க இந்த மாசம், சரியா? என்ன திடீர்னு இந்த மாசம்? சும்மா கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துருங்க. மற்றபடி எல்லாமே மளிகை சாமான் அல்லது கரண்ட் பில்லு எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த மாசம் ஒரு 10,000 கொடுத்துருங்க. ஜூன் மாசம் இந்த சின்ன பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கும்போது நம்மளே ஃபீஸ் எல்லாம் கட்டிடுவோம், சரியா? ஆமா ஆமா, இருக்கிற வரைக்கும் நம்மளால ஏன்டா உதவி அவனுக்கு செஞ்சிடணும். பாவம், அவனே பாவம் பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கான். நம்ம தானே அவனுக்கு அது உதவி செய்யணும். எங்க அண்ணன் போனதுக்கு அப்புறமா நான் தானே அந்த இடத்துல இருந்து அவனை பார்த்துக்கிடணும். ஆமா ஆமா. அப்புறம் உங்களுக்கு ஒரு தம்பி ஒன்று உண்டுல்ல? அந்த பையன் எங்க இருக்கா? என்ன வேலை செய்தான்? மெட்ராஸ்ல கிடக்கானா. நல்லா படிச்சு நல்ல வேலையில இருப்பான்னு நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு அடியும் பேசல. உங்க சொந்தக்காரங்களையே அப்பப்ப வர சொல்லுங்க, சரியா? ஆமா, நம்ம இருக்கோன்னு வந்து எட்டி பார்க்கறதுக்கு ஒரு நாதியும் இல்லை. நேரம் கிடைக்கும் போது பேசுதேன் இல்லம்மா. பசி வயிற்று கிள்ளுது. போய் என் கிச்சன்ல நெட்ட வலியும் சுவாதி அக்காவும் இருக்காவ. 2 பீடைகளும் என் கிச்சன்ல விட்ட. எதையாவது பண்ணி வச்சிடாம. தங்கராசு, சும்மா எல்லாரையும் குறை பேசிக்கிட்டு இருக்காத. பொம்பளை எல்லாம் கிச்சன்ல இருக்க முடியும்? போ. பொம்பளையால் கிச்சன்ல தான் இருக்கணும்னு உனக்கு தெரிஞ்சா சரிதான். ஆம்பளை கணக்கா ஆளைதான் உன் மருமவ. பொம்பளை தான் கிச்சன்ல இருக்கணும்னு எந்த எழுதப்படாத விதியும் கிடையாது, சரியா? அவங்க 2 பேரும் அங்க இருக்காவன்னு சொன்னேன். ஆமா, ஆம்பளையால் சமைக்கிறது இல்லையோ, பெருசா பேசுதான் பேச்சுப்பா. என்ன திடீர்னு கோவப்படுதா? இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குங்க. ரொம்ப திமிரு பண்ணிக்கிட்டு தெரியுதான். என்ன செய்ய செல்லம்மா? 1 மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரை. 3 போதுமா? இன்னும் 2 போடவா? போதும் போதும். அடுத்த வார திங்கக்கிழமைக்கு ஒரு 3 வச்சுக்க. இப்ப இது போதும். நல்லா கலக்கி விடணும். ஏ கலக்கு, ஏ கலக்கு. வாங்க வாங்க பெரியவரே வாங்க. சாப்பாடு உங்களுக்கு தான் போட்டிட்டு இருந்தேன். வாண்ட சாப்பாடு வாங்கி மனசு தும்பானா? மெத்தையில வெத்தலை பாக்க போட்டு துப்புறாளுதானே நீ? என்னன்னே இப்படி பேசுதீங்க? நம்மலாம் ஒரே வயசுக்காரங்க. உங்களுக்காக முட்டையெல்லாம் பறிச்சு வச்சு தின்னுங்கனே, தின்னுங்க. முட்டையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொண்டா. இன்னும் நீ எனக்கு சோறு போட்டு தராத. உன்ட சுத்தமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரினே சரி. கிளவி ரொம்ப திருந்திட்டா போல. திட்டுன திட்டு. தங்கராசு திட்டுனா எல்லாரும் பயந்து நடுங்கணுமே. சக்சஸ். ஆமா, சக்சஸ். குழம்பு நல்லா வச்சிருக்கியக்கா. நல்லா இருக்கா? தின்னு தின்னு. என்ன தங்கராசு, வாய ஒரு மாதிரி அசிங்கமா வைக்க? வயிறு வலிக்கு. நீ சாப்பிட்டுட்டு போ. எங்க போற? வயிறு பயங்கரமா கலக்குது. கூமா பெட்டி மேம், இந்த சாப்பாடை சாப்பிட்டு போங்க. மிச்சம் வைக்காதீங்க, நல்ல முட்டைலாம் இருக்கு. சக்சஸ். இணைந்த கைகள். ஆமா, இணைந்த கைகள். செவ்வாய்க்கிழமை கரண்ட் சாக்கு. 2 பேரும் என்ன குசு குசுன்னு பேசுதா அவன் தெரியலையே. எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்காமல, விஷாலு. அந்த பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அதான் என் அவ்வளவோ கேக் பெட்டுமா, பணக்கார பையன் அவங்க வீட்டுலாம் நல்லபடியா கொண்டாடி இருப்பாங்களாமா அப்படின்னு சொல்லியிருக்காளுவோ. அதனால கேக் வெட்ட நீங்களும் வாங்கிட்டு எங்க 4 பேர் மட்டும் வெட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. ஓ, அந்த பையலுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா?
அவன் பெரிய கோடீஸ்வரம்லாம். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரிலாம் செலவு பண்ணணும். என்ன செய்ய பெரிய? நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? ஒரு கேக்கை வாங்கி வெட்டுவோம். அதே மாதிரி ஒரு கேக்கை வெட்ட வேண்டியதான். அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ மாடியில் டெக்கரேஷன்லாம் போடணும்னு சொல்லிட்டு இருந்தாலுவோ. பங்குவசே நான் வயசுல மூத்தவன் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிடாதம்மா. என்ன இருந்தாலும் வயசு பையனை வீட்டில் வைக்கிறது சரியில்லை. நம்ம 2 பொண்ணு வச்சுருக்கோம். அப்போ நம்மளே எதுக்கும் ஒரு வழிவகுத்து விட்ட மாதிரி ஆயிடக்கூடாது, பார்த்துக்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எழுச்சக்கா. இருந்தாலும் நம்ம வீட்டுக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்போ போன்னு விரட்ட முடியாதுல்ல. அவங்க வீட்டில் சரியானது அந்த பையன் போயிடுவான். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பார்த்து கவனமாக பிள்ளைகள வச்சுக்கோமா. அவெல்லாம் பெரிய இடம். நாளைக்கு பிள்ளைகளோ ஏதாவது ஒரு பிள்ளைகளும் மனசில் ஆசை வளர்ந்துட்டாலும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவன் ஏதோ இன்னைக்கு வீட்டில் விரட்டி விட்டாங்கன்னு இங்கே இருப்பான். நாளைக்கு பழையபடி அவன் வீட்டுக்கு போனது வசதியாக அவன் இருப்பான். நம்மளெல்லாம் மறந்துடுவான். ஆமாம் இளிச்சக்கா, எனக்கு புரியதான் செய்யுது. இந்த பிறந்த நாள் கொண்டாட கூட தேவையில்லைன்னு தான் நினச்ச பார்த்துக்கிடுங்க. அந்த பிள்ளைகளோ தான் அவன் பணக்கார பையன் தானம்மா, நம்ம வீட்டில் இருக்காமலாமா, நம்மளால முடிஞ்சது செய்வோன்னு போட்டு பாடாக படுத்தது அழுவோ. அந்த லைட்டு டெக்கரேஷனுக்கு கூட ரொம்பலாம் இல்லையா. என் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் வாடகைக்கு தான் எடுத்திருக்காளுவோ. ஏதோ ஒரு நாளைக்கு 200 250 மட்டும் வாடகைன்னு சொல்லி வாங்கியிருக்காளுவ. பரவாயில்ல, உங்களை மாரி அம்மா அப்பா கிடைக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைகளை கொடுத்து வச்சுருக்கணும். ஆமாம், எங்கள் அப்பாலாம் நான் 10th படிக்கும்போது ஒரு பையன்கிட்ட பேனா வாங்கிட்டு நின்று ரோட்டில் இனியும் இடத்திலே அடித்து கூட்டு வந்துட்டார். சை, எரிச்சலாக இருக்கப்பா. ஏட்டி உங்க அப்பா பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் அப்படிதான் இருப்பாரு. நானும் படிப்பறிவு இல்லாதவ தான். ஆனால் ஓரளவு நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தானே அந்த பிள்ளைகளும் நம்மகிட்ட ஒழுங்காக இருக்கும். சும்மா அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் பிள்ளைகளும் எப்படி நம்மகிட்ட உண்மையை சொல்லும்? பங்குசு, அடுத்த ஜன்மத்தில் எனக்கு அம்மாவா பிறந்துருட்டி. சரிட்டி, ஏன் அடுத்த ஜென்மம் வரை இருக்கணும்? இப்பவே நான் உனக்கு அம்மாவா இருக்கேனே. பேசாம உனக்கு 3வது ஒரு பிள்ளையா பிறந்திருக்கலாம் சார். இப்பவும் எனக்கு நீ பிள்ளை மாதிரி தான்டி லூசு. சரி, ஒரு 7:30 மணி போல மொட்டை மாடிக்கு வந்துருங்கண்ணே, கேக் வெட்டுவோம். நல்ல ஐஸ் கேக்காக வாங்குங்க, பிளாக் ஃபாரஸ்ட்டு. ஒரு பாரஸ்ட் வாங்க முடியாதம்மா. நமக்கு ஏற்ற மாதிரி சாதாரண கிரீம் தடவன கேக்கு தான். அதெல்லாம் நீ சொன்னது ஐஸ் கேக்கெல்லாம் 2000 3000 வராது. அவள் நம்ம கூட்டத்துக்கு பூரா வாங்கணும்னா நிறைய செலவாயிரும் இல்லாட்டி. ஆமா, நமக்கு என்ன உண்டோ அதை தான் நம்ம செய்ய முடியும். நீ சாதாரண கேக் வாங்க போதும். சரி. சீனியர் என்ன சோனியா? சீனியர் கொஞ்ச நேரம் கீழே இருங்களேன். ஏன், என்னாச்சு? இல்ல, மொட்டை மாடியை க்ளீன் பண்ண போறாங்க. எதுக்கு? எங்க அம்மா தான் சொன்னாங்க கொஞ்சம் கீழே இருங்களேன். சரி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு தான் இங்க வந்து நிக்கிறேன். நாங்களே கூப்பிடுற வரைக்கும் வராதீங்க, ரூம்ல இருங்க. ஏன் அப்படி சொல்ற? க்ளீன் பண்றாங்கல்ல, டஸ்ட் அப்புறம் உள்ள வரும், அதுக்கு தான் அப்படி சொல்லுது. சரி. ஏட்டி அவன் போயிட்டான். நம்ம அப்பா ஃப்ரெண்டு அந்த மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த டெக்கரேஷன் பண்ண சொல்லு. ஹலோ அங்கிள், நான் சத்யா பேசுறேன். மாணிக்க உங்க பொண்ணு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் டெக்கரேஷனுக்கு. சிம்பிள் டெக்கரேஷன் தான், கொஞ்சம் பண்ணிருங்களேன். ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள பண்ணிருங்க. சரி. அங்கிள், அமௌண்ட் எவ்வளோ? உங்க அப்பா எனக்கு நல்ல பழக்கமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒண்ணும் வேண்டாம். இல்ல அங்கிள், அமௌண்ட் கண்டிப்பா நீங்க வாங்கணும், இல்லைன்னா நாங்க பண்ண விட மாட்டோம். மத்தவங்களுக்கு 3000மா, நீங்க காலேஜ் பிள்ளைங்கிறதால அது உங்களோட சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை கொடுக்கறதால 1500 ரூபா தான். ஏட்டி பேசியாச்சு, இப்ப வந்துருவாரா? 1500 ரூபாயா? நீ ஒரு 750 கூட, நான் ஒரு 750 போடுதேன். சரி. நான் கேக்குக்கு சொல்லிட்டேன், சரியா? கேக் வந்துடும். சரிப்பா, போலாம். என்ன தம்பி? மேல ஏதோ கிளீன் பண்றாங்களா ஆண்டி? அதான் என்னைய உள்ள போக சொல்லிட்டாங்க. ஆமா மேல ஒரு தூசியா கிடக்கு. அதை நான் தான் ஆளை விட்டு கிளீன் பண்ண சொன்னப்பா. நீ ரூமுக்குள்ள போய் இருந்துக்க. சரி ஆண்டி. தம்பி சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன் அங்கிள். என்னது மாடியை கிளீன் பண்ண போறவங்களாம்? இருங்க, அந்த பையன் போனது சொல்லுதே. தம்பி, நீ ரூம்ல போய் ஓய்வு எடுத்துக்க. சரி ஆண்டி. என்னது டீ? இந்த பயலுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அதான் பணக்கார வீட்டு பையன் பத்தியெல்லாம் பாவம், ஒரு சின்னதாக பிறந்த நாள் கொண்டாடிடும் இந்த பிள்ளைகளோ ஆசைப்பட்டாலுவோ. அதனால தான் மாடியில் ஏதோ டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காளுவோ. அப்பா மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்பா ஹாப்பி பர்த்டேன்னு அனுப்பியிருக்காரு. நைட்டு தான் அப்பாவுக்கு பர்த்டேங்கிறதே ஞாபகம் வந்திருக்கு போல. அப்பாவது ஹாப்பி பர்த்டேன்னு அனுப்பியிருக்காரு, அம்மா அது கூட அனுப்பலை. அப்படி என்ன தப்பு பண்ண? ஒரு ஏழை பொண்ணுக்கு உதவி பண்ணது தப்பா? டெக்கரேஷன்லாம் முடிச்சாச்சு. அதுக்குள்ள முடிச்சிட்டாங்களாக்கும்? ஆமாமா, விசால கூப்பிடு. அந்த கூப்பிடுதேம்மா. இவன் யாரு இதெல்லாம் பண்ணி கொடுத்தா? உன் ஃப்ரெண்டு தான்ப்பா, தம்பி விசாலு. யாரு? அந்த மாரியப்பனா? ஆமா. ஆண்டி கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, பாய கொஞ்சம் மொட்டை மாடி வரை போயிட்டு வருவோம், துணி எடுத்துட்டு வருவோம், மேல காய போட்டிருக்கேன். நானா?
ஆமா பொட்ட பிள்ளைகள இருட்டுல கூட்டு போக கூடாது, கொஞ்சம் வாப்பா. ஆ சரி ஆண்டி. எங்க வாங்க. பொம்பளை பிள்ளைங்க வரக்கூடாதுன்னாங்க, இப்போ 2 பேரும் போறாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. சத்யா, சோனியா, என்ன இதெல்லாம்? சீனியர் உனக்கு இன்னைக்கு பர்த்டே நாங்க ஐடி கார்டுல பாத்துட்டோம். ஆண்டி, அங்கிள், எதுக்கு இதெல்லாம்? உங்க அம்மா அப்பா கூட நல்ல பெருசா இவ்வளவு நாளும் கொண்டாடி இருப்ப, எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்களால ஏண்டதாவது செய்யணும்லாப்பா. எங்க அம்மா அப்பா எனக்கு பர்த்டே எல்லாம் கொண்டாடவே மாட்டாங்க ஆண்டி. பணம் மட்டும் கொடுப்பாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸோட போய் கொண்டாடுவேன். சின்ன வயசுல வேணா கொண்டாடி இருப்பாங்களா இருக்கும். என்னப்பா சொல்லுது, வருஷம் வருஷம் கொண்டாட மாட்டீங்களா? ஆமா அங்கிள், வருஷம் வருஷம்லாம் நாங்கள் கொண்டாடவே மாட்டோம். பணம் மட்டும் கொடுப்பாங்க. நான் அப்படி ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பேன். நானும் எனக்கு தோணுச்சுன்னா ட்ரெஸ் எடுப்பேன். அப்படியாப்பா, நாங்களாம் எங்க பிள்ளைக்கு எங்களால ஏண்டது வருஷம் ஏதாவது ஒரு துணி எடுத்துருவோம், ஒரு 200 ரூபாய்க்காட்டு கேக் வாங்கி வெட்டிடுவோம். அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். என்னையும் உங்க குடும்பத்தில் ஒருத்தனா ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆண்டி. வீட்டில் யாரும் போன் அடிச்சாவளாப்பா? இல்லை, அப்பா மட்டும் மெசேஜ் போட்டிருந்தாரு. மெசேஜ் போட்டதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம். சரிப்பா, அவங்க எப்பவும் கூப்பிட்டு போறாங்க. நம்ம கேக் வெட்டோம்னா அந்த இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாளவ. இந்த வந்துட்டாளவுல என் ஃப்ரெண்ட் மாருவோ. வாங்க வாங்க வாங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தம்பி. தேங்க்யூக்கா. பிறந்த நாளை இன்னும் பெருசாக சிறப்பிக்க நம்ம அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. தம்பி கேக்க ஊதுப்பா. ஃபூ ஃபூ. Happy birthday to you. Happy birthday to you. இந்த இதில் ஒரு சட்டையும் பேண்ட்டும் இருக்கு. ஏதோ அங்கிளால முடிஞ்சது. தேங்க்ஸ் அங்கிள். லைட்டு கீட்டெல்லாம் பலமா இருக்க, சூப்பரா இருக்கு டெக்கரேஷனு. நாங்க தான் பண்ணோம், நாங்க தான் ஆள் வச்சு பண்ணோம். கேக் எல்லாம் வெட்டி சாப்பிட்டு போங்கம்மா. வந்ததே அதுக்கு தானே குண்டக்கா. பங்குச்சக்கா வீட்டு மாடியில ஒரே கொண்டாட்டமா இருக்கு. ஓஹோ, புது பணக்கார பையனுக்கு பிறந்த நாளா? அவன் காசையே புடுங்கி அவனுக்கே பிறந்த நாளா? ஒரு வார்த்தை என்ன கூப்பிடல. இருக்கட்டும் இருக்கட்டும், மறுபடியும் பானுமதி கூட போய் சேர்ந்து பத்தி வைக்கிறேன். ஆண்டி, அங்கிள், சத்யா, சோனியா, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இது வரைக்கும் இப்படி ஒரு பர்த்டே கொண்டாடினதே இல்லை. எங்கள் அப்பா பணம் மட்டும்தான் கொடுப்பாரு. நான் சும்மா அந்த பசங்களோட சேர்ந்து சுற்றிட்டு தான் கிடப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எனக்கு அழகாக பர்த்டே கொண்டாடுனீங்க. உங்களை எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி நன்றி.